بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் இறைவேதம் வருவதற்கு முன்னால் இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்வதற்கு முன்னால், இறைவன் தூதரை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் மனித சமுதாயத்தினர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதிலும் குறிப்பாக திருக்குர்ஆன் இறக்கி அருளப்படும் பொழுது எந்த சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததோ
அந்த சமுதாயத்தை மையப்படுத்தி அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், வஅத்தஸிமூ பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானன். நான் உங்களுக்கு செய்த அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். உள்ளங்களால் நீங்கள் எல்லாம் வேறுபட்டு இருந்தீர்கள். குரோத எண்ணத்தால், வெறுப்புணர்வால், பகைமை பாராட்டி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய உள்ளங்களை மாற்றி அமைத்து உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினேனே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, வக்குன்தும் அலா சஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நாரி, நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள். ஃபன் கதக்கும் மின்ஹா, நான் தான் அதிலிருந்து உங்களை காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமும் திருக்குரானும் இறை தூதருடைய போதனையும் அந்த மனித சமுதாயத்திற்கு அருளப்படாவிட்டால் அவர்களுடைய நிலையை அல்லாஹ் சொல்கிறான், நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் நீங்கள் இருந்தீர்கள். அநியாயங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அக்கிரமங்களை தாராளமாக செய்திருந்தார்கள். வரலாறுகளை படித்து பார்த்தால் நெஞ்சமெல்லாம் பதபதைக்கின்றது. இப்படி ஒரு சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயமாக மாறிவிட்டதே என்கிற ஒரு சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும், எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு, எப்படிப்பட்ட கொடூர எண்ணத்தோடு அன்றைய கால மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலும் நமக்கு விளக்கிச் கூறுகிறார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த மக்களெல்லாம் நரக நெருப்புக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்களாம். இஸ்லாம் வந்த பிறகு அந்த மக்களெல்லாம் சொர்க்கவாசிகளாகவே இந்த பூமியில் நடமாடினார்களாம். இது புனிதமிக்க ஒரு ரமலானுடைய மாதம். இது போன்றதொரு மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா திருக்குரானை இறக்கி அருளினான். திருக்குரான் வருவதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது, வந்த பிறகு அந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்பதைத்தான் இந்த புனிதமிக்க ரமலானுடைய நாளில் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விட்டால் மக்களோடு அமர்ந்து பேசுவது வழக்கம். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு நபித்தோழர் கூறினார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கடந்த கால வரலாறை நான் சொல்லவா என்று சொல்லி அவர் தன்னுடைய அறியாமை காலத்தில் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னிலையில் எடுத்துச் சொன்ன ஒரு சம்பவம். யா ரசூலல்லாஹ், நாங்களெல்லாம் பாலைவனத்திலே பயணம் செய்வோம். கடவுளை வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றினால் ஒட்டகத்தை நிறுத்தி அதனுடைய மடியிலிருந்து பாலை கறந்து மணலை நாங்கள் கொஞ்சம் நினைய வைப்போம். மணல் ஈரமாகும். ஈரமானவுடன் நாங்களாக ஒரு உருவத்தை செய்வோம். உருவத்தை செய்த பிறகு சிறிது நேரம் அந்த உருவத்தை வணங்கவும் செய்வோம். வணங்கிவிட்டு போகிற வழியில் அந்த உருவத்தை உடைத்துவிட்டு சென்று விடுவோம் என்று ஆரம்பகால அவருடைய கடவுள் நம்பிக்கையை, வணக்க வழிபாட்டை ஒரு ஃபஜ்ருடைய நேரத்தில் இப்படி சொன்னார் ஒரு தோழர். அந்த வரிசையில் இனி ஒரு தோழர் கூறிய ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேம்பி தேம்பி அழ வைத்தது. யா ரசூலல்லாஹ், நான் அறியாமை காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா? எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருந்தால் இந்த சனியனை எப்படியாவது நான் கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தேன். அதற்குரிய நாளையும் அவகாசத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். குழந்தை மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது. வளர்ந்த குழந்தை என் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தது. நான் கூப்பிட்ட இடத்திற்கெல்லாம் ஓடி வருகிற அளவுக்கு என் குழந்தை என் மீது அதிகமான பாசத்தை வைத்திருந்தது. எனது குழந்தையை என்றைக்கு நான் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தேனோ அன்றைக்கு ஒரு கிணற்றுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு மகளே என்று அழைத்தேன்.
கூப்பிட்ட குரலுக்கு தந்தை அல்லவா அழைக்கிறார் என்று சொல்லி எனது மகள் பாசத்தோடு வந்தாள். யா ரசூலல்லாஹ், வந்த குழந்தையை அப்படியே நான் கிணற்றிலே தூக்கி வீசினேன். தந்தையே தந்தையே என்று கடைசி நிமிடம் வரை, கடைசி நேரம் வரை என்னை அழைத்து கொண்டே இருந்தது. கொஞ்சம் கூட எனக்கு இரக்க சிந்தனை இல்லாமல் எனது மகளுடைய மூச்சு உடம்பிலே இருந்து பெறுகிற கடைசி நிமிடம் வரை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் தலையை உயர்த்தி அல்லாஹுடைய ரசூல் மீண்டும் அந்த சம்பவத்தை ஒரு முறை கூறுங்கள் என்று சொல்லி 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களாம். இப்படி ஒரு சமுதாயம். வெளியூருக்கு சென்ற கணவர் வீடு திரும்பினார். ஒரு நாள் வீடு திரும்பும் பொழுது கணவர் மனைவியிடத்திலே கேட்டால், நமக்கு ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்ததே, அந்த குழந்தை எங்கே என்று கேட்டார். மனைவி கருவிலே இருக்கும்போது பிரசவ நேரத்தில் கணவர் வெளியூருக்கு பயணம் செய்துவிட்டு திரும்ப வந்து கேட்ட சம்பவம். மனைவி பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்று சொன்னால் படுபாவி கொன்று விடுவான் என்பதற்காக வேண்டி குழந்தை இறந்தே பிறந்து விட்டது என்று பொய் சொல்லிவிட்டாள். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. கணவனுக்கு தெரியாமல் அந்த பெண் பிள்ளையை எப்படியாவது இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்பதற்காக வேண்டி கணவனுக்கு தெரியாமல் மறைமுகமாக வளர்த்தி ஆளாக்கினார்கள் அந்த பெண் குழந்தையை. அந்த தாய் பெற்ற மனமல்லவா. சிறிது நாள் பொறுத்து திடீரென ஊருக்கு வந்தவன் மனைவியோடு ஒரு பெண் குழந்தை இருப்பதை பார்த்து கோபத்தோடு கேட்டான், இது யாருடைய குழந்தை என்று. விளையாடி கொண்டிருக்கிற அந்த குழந்தையை பார்த்து மனைவி சொன்னால், இது நமது குழந்தை தான், அன்றைக்கு உங்களிடத்தில் நான் பொய் சொல்லிவிட்டேன், காரணம் நீங்கள் இந்த குழந்தையை கொன்று விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி. கோபமுற்ற அவன் மனைவியை ஏசினான், கோபத்தோடு பேசினான், திரும்ப சகஜ நிலைக்கு திரும்பினான். கல்லஞ்சக்காரன் அவனும் சமயத்தை எதிர்பார்த்து எப்படியாவது இந்த சனியனை கொன்று குவித்தால் தான் மனதிற்கு நிம்மதி என்கிற ஒரு நிலைக்கு வந்தான். காரணம், அன்றைக்கெல்லாம் பெண் குழந்தை பிறந்தால் சமுதாயத்திலே கேவலமாக பேசுவார்களாம். பெண் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பமே கூனிக்குறுகிதான் சமுதாயத்திலே வாழ வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. இவனும் அந்த குழந்தையை கொல்வதற்காக வேண்டி கால நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அன்றொரு நாள் ஓடிச்சாடி விளையாடி கொண்டிருக்கிற மகளை கையிலே பிடித்து வீதியிலே நடந்தானாம். உலகத்தை சுற்றி பார்க்கத்தான் நம்முடைய தந்தை அழைத்து கொண்டு செல்கிறது என்று துள்ளி குதித்து தந்தையினுடைய கையை பிடித்து அந்த குழந்தையும் சென்றதாம். பாலைவனத்திற்கு அழைத்து சென்ற அந்த படுபாவி அந்த குழந்தையை நிப்பாட்டி குழந்தை பார்க்க பார்க்க ஒரு குழியை தோண்டுகிறான் அந்த குழந்தைக்கு முன்னிலையில். குழிக்குள் இறங்கி துள்ளி விளையாடத்தான் நம்முடைய தந்தை நமக்கு ஒரு குழி வெட்டுகிறார் என்று எண்ணி அந்த குழந்தை குழி வெட்டுவதை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. குழி வெட்டி முடிந்தது. குழந்தையை குழிக்குள் இறக்கினானாம். இறங்கிய குழந்தை குழிக்குள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. திடீரென அந்த மேலிருக்கிற பாலைவனத்து பெருவீரில் இருக்கிற மணலை அள்ளி அள்ளி அந்த குழந்தையின் மீது வீசினான். தந்தையே தந்தையே, நான் என்ன துரோகம் செய்தேன் என்று குழந்தை கேட்டது. நீ பெண்ணாக பிறந்ததுதான் எனக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்று சொல்லி உயிரோடு அந்த குழந்தையை புதைத்த சம்பவம் வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படி எத்தனையோ கொடூர சம்பவங்கள், நெஞ்சமெல்லாம் பதபதைக்கின்ற சம்பவங்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குழந்தைகள் எல்லாம் எதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டது என்று விசாரணை செய்கிற அளவுக்கு பிறந்த குழந்தைகளை உயிரோடு புதைத்த ஒரு சமுதாயம் பெரிதொரு காலத்தில் அந்த பெண் பிள்ளைகளை கண்ணுக்கு கண்ணாக போற்றி வளர்த்தி ஆளாக்கினார்கள். பொதுவாகவே அன்றைய காலத்தில் பெண்களுக்கு மதிப்பில்லாமல் இருந்த காலம். பெண் இனம் என்றாலே அதை ஒரு போதைப் பொருளாக மனித சமுதாயத்தினர்கள் கருதி வந்த காலம். இன்றைக்கு கூட விஞ்ஞான யுகம் வளர்ந்ததாக சொல்லுகிறார்கள். மனிதன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டதாக இன்றைக்கு கூட பேசுகிறார்கள். ஆனால் பெண்களை இன்றைக்கு ஒரு பழுதூக்கும் சுமையாக, பழுதூக்கும் கருவியாக, போதைப் பொருளாக, ஆபாச பொருளாகத்தான் இன்றைக்கும் கூட பெண்களை பார்த்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இன்றைக்கு. ஆனால் என்றைக்கு அந்த தாய்மார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ,
என்றைக்கு இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் இறங்கியதோ அன்றைக்கு அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக மாறினார்கள் என்று ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் பெண் இனத்திற்கே ஒரு உயர்வை இஸ்லாம் வழங்கியது. இஸ்லாம் வந்த பிறகுதான் பெண் இனத்திற்கு முகவுரையும் முன்னுரையும் துவங்கியது. இஸ்லாம் வந்த பிறகுதான் பெண்கள் இந்த உலகத்தில் உரிமையோடு வாழ ஆரம்பித்தார்கள். இஸ்லாம் வந்த பிறகுதான் தாய்மார்களெல்லாம் இந்த உலகத்தில் தியாகம் செய்ய முன்வந்தார்கள். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தந்திருக்காவிட்டால், அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை வழங்கி இருக்காவிட்டால், அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தூதரை நமக்கு அனுப்பி இருக்காவிட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை நினைத்து பார்த்து இஸ்லாத்தை ஏற்ற தாய்மார்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குரிய தாய்மார்களாக மாறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு நாள் உணவை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ வருகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான், என்னுடைய சலாத்தையும் எத்தி வையுங்கள். மேலும் முத்தாலான கண்ணை கவருகின்ற ஒரு மாளிகையை அல்லாஹு தஆலா கதீஜா அவர்களுக்கு அல்லாஹ் முன்னதாகவே தயாரித்து விட்டான் என்கிற நற்செய்தியையும் சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் வலா ததமன்னௌ மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅல், சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி உள்ளதில் பேராசை கொள்ளாதீர்கள். நிச்சயமாக லிர்ரிஜாலி நசீபுன் மிம் மக்தசபு வலின் நிசாஇ நசீபுன் மிம் மக்தசபு, ஆண்களுக்கு அவர்கள் பாடுபட்டது அவர்களுக்கு உண்டு, பெண்களானாலும் அவர்களும் பாடுபட்டால் அதுவும் அவர்களுக்கு உண்டு என்று ஆண்களுக்கு நிகராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களும் இந்த மனித சமுதாயத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால், தூதரை பின்பற்றி வேதத்தின் அடிப்படையில் நடந்தால் அவர்களுக்கும் உரிய பங்களிப்பை, அவர்களுக்கும் உரிய பரிசை மறுமை நாளில் நான் கொடுப்பேன் என்று ஆண்களுக்கு நிகராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்க வழிபாட்டில் கொண்டு வந்து நிறுத்தினான் தாய்மார்களை, சகோதரிகளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தாய்மார்கள் செய்த தியாகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. திருக்குர்ஆன் வந்த பிறகு அப்படியே தலைகீழாக அந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகள் மாறிவிட்டதாக நம்மால் ஹதீஸ்களிலே உணர முடிகிறது. அதில் ஒரு குடும்பத்தினுடைய வரலாறு. உம்மு சலமா அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, சலமா என்கிற ஒரு கை குழந்தை. சலமா என்கிற கை குழந்தையினுடைய பெயரை தாங்கி உம்மு சலமா என்று அம்மாவுடைய பெயரும், அபூ சலமா என்று தன்னுடைய கணவருடைய பெயருமாக ஒரு குடும்பம் ஒரு கை குழந்தையோடு மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் மக்காவில் மிக கடுமையான எதிர்ப்புகள் ஆரம்பமானது. எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த குடும்பம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருந்த குடும்பம். அபூ சலமாவினுடைய கோத்திரம் வேறு, மனைவி உம்மு சலமாவுடைய கோத்திரம் வேறு. இரண்டு கோத்திரத்தார்களும் கடுமையாக எதிர்த்தும் இஸ்லாத்தில் இந்த குடும்பமே இருந்தது. மக்காவில் சொல்லனா தோழர்கள் துன்பம் அனுபவித்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லுங்கள் என்று சொல்லி நஜ்ஜாசி மன்னரை சுட்டிக்காட்டி அபிசீனியாவுக்கு எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணமாக சொன்னார்கள். 70 சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே பயணமானார்கள். போனவர்கள் கொஞ்ச நாள் தான் அங்கே இருந்தார்கள். அதற்குள் மக்காவில் இருக்கிற விஷமிகள் விஷமத்தனமான பிரச்சாரம் செய்து இஸ்லாம் வளர்ந்து விட்டதாகவும் முஸ்லிம்களுக்கு உரிய பாதுகாப்புகள் வந்து விட்டதாகவும் மக்காவிலே விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். அதை நம்பி அன்றைக்கெல்லாம் எந்த தொலைத்தொடர்பு சாதனமும் கிடையாது. பயணம் போகிறவர்கள், வியாபார பெருமக்கள் அல்லது குறைசிகளே திட்டமிட்டு அபிசீனியாவுக்கு சென்று அங்கிருக்கிற மக்களிடத்திலே வதந்திகளை பரப்பி அதையும் இந்த தோழர்கள் நம்பி திரும்ப மக்காவுக்கு வந்து விட்டார்கள். வந்ததுதான் தாமதம், தொல்லைகள் அதிகமானது. தொல்லைகள் அதிகமாகி இருக்கும்போது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்தீர்கள் என்று சொல்ல முதலில் சஹாபாக்களுடைய கூட்டம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றது. அப்பொழுது இந்த குடும்பமும் மதீனாவினுடைய ஹிஜ்ரத்து பயணத்திற்கு தயாரானது.
அப்பொழுதுதான் இந்த குடும்பத்திற்கே ஒரு சோதனை பிறந்தது. இந்த குடும்பம் ஏதோ கொஞ்சம் பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு கைக்குழந்தையோடு ஒட்டகத்திலே ஏறி பயணமானார்கள். மக்காவை கூட தாண்டவில்லை. அதற்குள் 2 குடும்பத்தார்களும் வந்து விட்டார்கள். அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்து, நீங்கள் பயணமாகலாம், ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் பிறந்த இந்த குழந்தையை நாங்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ஒரு கூட்டம் எதிரும் புதிருமாக நிற்கிறது. இனி ஒரு புறம், அபூ சலமாவை நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள், எங்கள் குடும்பத்து பெண்களை நாங்கள் அனுப்ப முடியாது என்று சொல்லி இனி ஒரு குடும்பம் இனி ஒரு புறம் நிற்கிறது. கண்ணை சிமிட்டும் நேரத்திற்குள் அபூ சலமா தனது மகளையும் தனது மனைவியையும் தனது மகனையும் விட்டுவிட்டு, அல்லாஹ் பார்த்து கொள்வான், எப்படியாகினும் எனது மகனையும் மனைவியையும் என்னிடத்தில் என்னுடைய ரப்பு கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்று சொல்லி தன்னந்தனியாக 2 குடும்பத்தார்கள் எதிர்க்க அபூ சலமார்கள் மதீனாவுக்கு பயணமாகி விடுகிறார்கள். கைக்குழந்தையோடு நிற்கிறார்கள். ஊரினுடைய எல்லையில் ஒன்றுமே தெரியாமல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. சட்டென அந்த அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள் உம்மு சலமா அவர்களை பார்த்து, எங்களுடைய கோத்திரத்தில் பிறந்த குழந்தை எங்களுடையக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி வெடுக்கென்று கையில் இருக்கிற குழந்தையையும் பறித்து சென்று விட்டார்கள். கண் எதிரே உம்மு சலமா அவருடைய கண் எதிரே கணவன் போய்கொண்டிருக்கிறார் மதீனாவுக்கு. கைக்குழந்தையோடு இருந்த குழந்தையை பறித்து செல்கிறார்கள் கணவனுடைய குடும்பத்தார்கள். தாங்க முடியாத சோதனை. தன்னுடைய குடும்பத்தார்கள், உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள் உம்மு சலமாவை அழைத்து சென்று விட்டார்கள். மகன் ஒரு புறம், பிள்ளை ஒரு புறம், கணவன் ஒரு புறம், தான் ஒரு புறம் என்று மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சோதனையை பாருங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு எந்த இடத்தில் வைத்து தன்னுடைய கணவனையும் பெற்ற மகனையும் இழந்தார்களோ அந்த ஊரினுடைய எல்லையில் தினசரி வந்து நின்று கொண்டு அழுவது வழக்கம். 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் தாண்டி 1 வருட காலம் தாண்டிய பிறகுதான் உம்மு சலமாவுக்கு ஒரு விடிவு காலமே பிறந்தது. அங்கே இருக்கிற நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்தார்கள். தாயையும் பிள்ளையும் பிரித்து இப்படி நாம் வதைப்பது அல்லாவுக்கே பொறுக்காது. அல்லாஹ் நம்மை சாபத்தை கொண்டு சபித்து விடுவான். அந்த தாயிடத்திலே குழந்தையை ஒப்படைப்பதுதான் நியாயம் என்று சொல்லி 1 வருட காலம் பொறுத்து குழந்தையை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள் அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள். 1 வருட காலம் பொறுத்து கையிலே குழந்தையை தாங்கி சந்தோஷத்தோடு கணவன் இருக்கிற மதீனாவை நோக்கி தானும் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி துணிச்சலாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கை குழந்தையோடு புறப்படுகிறார்கள் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு சென்றால் அந்த மதீனா என்கிற அந்த ஊரே உம்மு சலமா அவர்களை வரவேற்க காத்து கொண்டிருந்தது. காரணம், அபூ சலமாவை அந்த மக்கள் அவ்வளவு நேசித்திருந்தார்கள். மிகப்பெரிய தியாகியும் கூட. நடந்து முடிந்த பத்ரு போரில் குற்றுயிரும் கொலை உயிருமாக காயத்தோடு வீட்டிலே மருந்து ஏற்பாடுகளை செய்து வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார் அபூ சலமா. 1 வருட காலம் பொறுத்து கணவனை பார்க்க செல்கிறார் உம்மு சலமா. குற்றுயிரும் கொலை உயிருமாக படுத்து கிடக்கிற கணவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். குடும்பம் நடத்தலாம் என்ற ஆசையோடு வந்தால் கணவன் இன்றைக்கோ என்றைக்காவது ஒரு நேரத்தில் கணவன் இறந்து போய் விடுவாரோ என்கிற நிலையில் இருக்கிற கணவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் அபூ சலமா அவருடைய வீட்டுக்கு தினசரி வந்து அபூ சலமாவுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த நேரம், அப்பொழுதுதான் வருகிறார்கள் உம்மு சலமா கைக்குழந்தையோடு. குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலை, எந்த நேரமும் கணவன் இறந்து போய் விடலாம் என்கிற ஒரு நிலை. வந்த ஒரு 2-3 நாட்களில் கணவனும் இறந்து போய் விடுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்திற்கு மாறியது என்று சொன்னால் இந்த தியாகத்திற்கு மாற்றியது யார்? திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். அந்த அளவுக்கு இஸ்லாம் அவருடைய உள்ளத்திலே இறங்கியது. நாம் ஏற்றிருக்கிற மார்க்கம் என்பது மறுமைக்குரியது. யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். உயிரை பிடுங்கி சோதிப்பேன், பயத்தை கொடுத்து சோதிப்பேன், விளைச்சல் நிலத்தை நாசப்படுத்தி சோதிப்பேன், பொருளாதார இழப்பை கொடுத்து சோதிப்பேன் என்றெல்லாம் அல்லாஹ் சோதனையினுடைய பட்டியலை போடுகிறானே. எந்த சோதனை வந்தாலும் மார்க்கத்தில் உறுதியாக இருப்போம் என்கிற துணிச்சலை பெற்றார்கள் ஆண்கள் மட்டுமல்ல, தாய்மார்கள் முதற்கொண்டு. சிறிது காலத்திலேயே கணவன் இறந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அபூ சலமாவுக்கு ஜனாசா தொழுகை தொழுது அந்த குடும்பத்திற்கு நிறைய பிரார்த்தனை செய்தார்கள். இத்தாவுடைய காலம் முடிந்தது. கை குழந்தையோடு உறுதிபட 1 வருட காலம் பிறந்து கை குழந்தையோடு வந்த அந்த தாய்க்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு குடும்ப வாழ்வு கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி 4 மாதம் 10 நாள் இத்தாவுடைய காலம் முடிந்து முதலில் பெண் கேட்டவர் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நான் உங்களுக்கு வாழ்க்கை தருகிறேன் என்று போய் கேட்டார். அம்மா மறுத்து விட்டார்கள். உமர் அவர்கள் போய் திருமணம் முடிப்பதாக கேட்டார்கள். அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்தார்கள். 2 பேரும் மறுப்பு தெரிவித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் பொன் கேட்கிறார்கள் பாருங்கள். அதற்கு முன்னால் அபூ சலமா அவர்கள் இறந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன பிரார்த்தனை? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அலுஃப்லி ஹைரம் மின்ஹா. நானே அல்லாஹ்விடத்தில் செல்லும் போது எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனை ஒன்றும் பெரிதல்ல. அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அலுஃப்லி ஹைரம் மின்ஹா. அல்லாஹுவே, எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்கு பகரமாக சிறந்த ஒன்றை எனக்கு தருவாயாக என்பது அந்த துவாவினுடைய பொருள். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த துவாவை கடைசி வரை ஓதவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹுவே எனக்கு இதற்கு பகரமாக சிறந்த ஒன்றை தா என்பது துவாவினுடைய வாசகம். அம்மாவுக்கு மனது இடம் வரவில்லையாம். அபூ சலமாவை காட்டிலும் சிறந்த ஒரு மனிதர் இனி யார் இருக்க முடியும்? ஆகவே இந்த துவாவை ஓத முடியாது என்று சொல்லி இருந்தார்களாம். மெல்ல மெல்ல அவர்களுக்கே தோன்றியது, அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த துவா வல்லவா, சொல்லாமல் இருத்தல் நியாயம் அல்லவே என்று சொல்லி இந்த துவாவை ஓத ஆரம்பிக்கும் பொழுதுதான் அபூபக்கர் அவர்கள் பெண் கேட்கிறார்கள், உமர் அவர்கள் பெண் கேட்டு வருகிறார்கள், எல்லோரையும் மறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து பொன் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து பெண் கேட்கும் போது அம்மா அவர்கள் 3 காரியத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு வயது அதிகமாகிவிட்டது என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் வயது அதிகமான நபர்தான். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தை உண்டு, எனக்கு தெரியாது ஒன்றும் அல்ல. யா ரசூலல்லாஹ், நான் கொஞ்சம் முன்கோபப்பட்டு பேசுகிறவன், தூதருக்கு முன்னால் எதிர்த்து பேசினால் அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுகிறானே. ஆகவே எனது முன்கோபம் என்னை திருமணம் செய்வதற்கு தடுக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவிடத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய கோபம் தனியாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி திருமணம் முடித்தார்கள். அப்படியானால் சலமாவுக்கு தாயாக இருந்தவர்கள், உம்மு சலமாவுக்கு மனைவியாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மனைவியாக மாறியவுடன் உலக மக்களுக்கெல்லாம் தாய் என்கிற ஒரு அந்தஸ்தை உம்மு சலமா அவர்கள் பெற்றார்களே, இது ஒரு சமுதாயம் வாழ்ந்த சரித்திரம். எப்படி இவ்வளவு பெரிய தியாகத்தையும் ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய தியாகத்தை எதிர்கொண்டார்கள்? என்ன காரணம் என்றால், தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அற்பமான காரியத்திற்கெல்லாம் இஸ்லாத்தை தூக்கி வீசிவிட்டு பெண்கள் மதம் மாறி செல்லுகிற காலம் நேரம் வேகமாக இன்றைக்கு பரவி வருகிறது. பத்திரிகையை படித்து பார்த்தால், தொலைக்காட்சிகளை பார்த்தால், ஊர் செய்திகளை கேட்டால், நண்பர்களோடு உரையாடினால் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு மதம் மாறி செல்லுகிற ஒரு காட்சி, அற்பத்திலும் அற்பமான காரியங்களுக்கெல்லாம். ஆனால் ஒரு பெண், சாதாரண ஒரு பெண்ணாக இருந்த ஒரு பெண் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இவ்வளவு பெரிய ஒரு சோதனைகள் வந்த பிறகும் கூட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே மனைவியாகிற அளவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்தினான் என்று சொன்னால், இந்த அந்தஸ்து எப்படி கிடைத்தது? யார் கொடுத்தார்கள்? இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் இந்த அம்மாவுக்கு எப்படி வந்தது? திருக்குரான் மாற்றி அமைத்தது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் நீங்கள் இருந்தீர்கள், நான் தான் உங்களை மாற்றினேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்லுகிறானே. அப்படி வாழ்ந்த சமுதாயம் அந்த சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5126வது நபிமொழியாக பார்க்கலாம். பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை உயிரோடு புதைத்ததை பார்த்த பெண் தாய்மார்கள் பிறந்த குழந்தையை எந்த அளவுக்கு தானும் பசியும் பட்டினியுமாக இருந்து அந்த குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கி சொர்க்கத்திற்குரியவர்கள் என்கிற நற்சான்றிதழை அந்த பெண்கள் பெற்றார்கள் என்பதற்குரிய செய்தி இந்த செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்தால் கண் கலங்கி நிற்கிற தனது மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், 2 பெண் குழந்தையோடு ஒரு தாய் இப்பொழுது இங்கே வந்தால் உண்பதற்கு ஏதாவது உணவுண்டுமா என்று கேட்டால் 3 பேரித்தம்பளம் தான் நம்முடைய வீட்டிலே மொத்தமாக இருந்தது. எடுத்து கொடுத்தேன். 2 குழந்தைக்கு ஒவ்வொன்று
தாய்க்கு 1 என்று 3 பேருக்கு 3 பேரித்தம்பழத்தை கொடுத்தேன். 2 குழந்தைகளும் பசியினுடைய கொடுமை தாங்காமல் உடனே உண்டுவிட்டது. உண்டுவிட்ட பிறகு தாய் தனக்குரிய பேரித்தம்பழத்தை உண்பதற்காக வேண்டி வாயை திறந்து வாய்க்கு அருகில் கொண்டு போன உடனே 2 குழந்தைகளும் அந்த பேரித்தம்பழத்தையும் கேட்டு அழுதது. உடனே இந்த தாய் தனக்குரிய பேரித்தம்பழத்தை 2ஆக பிய்த்து 2 குழந்தைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டாள். யா ரசூலல்லாஹ், பசியோடு அந்த தாய் சென்றால் வீட்டில் வேற ஏதாவது உண்டுமா என்று நான் பார்த்தேன். நம்முடைய வீட்டிலும் ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் சொர்க்கவாசி என்றார்கள். பெண் குழந்தைகளை வளர்த்துவதற்கு போராடுகிற பெற்றோர்கள், எந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை உரிய நேரத்தில் திருமண வாழ்வை அமைத்து கொடுக்கிற வரை யார் கண்ணும் கருத்துமாக வளர்த்தி ஆளாக்கின்றார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் இனத்திற்கே வாழ்வு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் என்று இதைத்தான் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம்! பெண் குழந்தை பிறந்தால் வெட்டி தலை குனிந்து வாழ்ந்த காலம் போய் நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்காதா என்று ஏங்குகிற அளவுக்கு ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் மாற்றி அமைத்தது. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை தான் காரணம். யாருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை முறைப்படி வளர்த்தி ஆளாக்கி திருமண வாழ்வை அமைத்து கொடுக்கிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னவுடன் அப்படி வாழ்ந்தார்கள் அந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் தாங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5032வது நபிமொழி. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு சொர்க்கத்து பெண்ணை காட்டவா? உங்களுக்கு ஒரு சொர்க்கத்து பெண்மணியை உங்களுக்கு நான் காட்டவா என்று கேட்டார்கள். ஆம் தோழரே, யார் என்று கேட்க, அதோ சென்று கொண்டிருக்கிறாளே அந்த கருப்பு நிற அடிமை பெண் தான் சொர்க்கத்து பெண் என்றார்கள். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். கருப்பு நிற அடிமை பெண் எப்படி சொர்க்கவாசியாக மாறினாள் என்று கேட்டார்கள். அந்த பெண் ஒரு நாள் நாங்கள் இருக்கிற சபையில் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்தார்கள். வரும்பொழுது அந்த பெண்ணுக்கு காட்கா வலிப்பு இருக்கிற நோய் உள்ள நேரம். வந்த அந்த பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்திலே சொன்னால், யா ரசூலல்லாஹ், என்னுடைய காக்கா வலிப்பு நீங்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பிரார்த்தனை செய்கிறேன், அந்த வலிப்பு நோய் நீங்கிவிடும், இருந்தாலும் அந்த நோயை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமே என்றார்கள். உடனே அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், எனக்கு நோய் இருக்கட்டும், எனக்கு கண்டிப்பாக சொர்க்கம் தேவை, நான் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் அந்த காக்கா வலிப்பு வருகிற நேரத்தில் எனது ஆடையெல்லாம் விளங்கி நான் ஒரு அவமானத்திற்கு ஆளாகிறேன் யா ரசூலல்லாஹ், அந்த ஆடை விலகாமல் இருக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மட்டும் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த அம்மாவுக்கு சிறிது காலத்தில் நோயும் குணமானது. அந்த அம்மா சொர்க்கவாசி என்கிற அந்தஸ்தை பெற்றார்கள். ஆண்கள் மட்டுமல்ல சொர்க்கவாசி, நிறைய பெண்களும் நிறைய தாய்மார்களும் இஸ்லாமிய வரலாற்றில் சொர்க்கவாசிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயாரும் ஃபிரௌனுடைய மனைவியும் உலகத்து பெண்களிலேயே சிறந்த பெண்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? திருக்குர்ஆனோடு அந்த மக்கள் வைத்த தொடர்பு தான் காரணம். இபாதத்தோடு அந்த மக்கள் வைத்திருந்த தொடர்பு தான் காரணம். இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான் என்றால் அப்படி வாழ்ந்த சமுதாயம் அந்த சமுதாயம். அபூ சுஃபியான் உங்களுக்கு தெரியும், ஹிந்தாவுடைய கணவர். உஹது போர்க்களத்தில் கொடூரமாக சஹாபாக்களை கொல்வதற்காக வேண்டி திட்டம் போட்டு வந்து கொடூரமாக உறுப்புகளை சேதப்படுத்தி மிகப்பெரிய அளவில் சஹாபாக்களை கொல்வதற்கு காரணமானவர் அபூ சுஃபியான். அவருடைய மனைவி ஹிந்தா, இருவரும் ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். அல்லாஹ் அவருடைய பாவங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தார்கள், உம்மு ஹபீபா என்கிற ஒரு மகள். அந்த அம்மா இதே போல தந்தையும் தாயும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய துரோகிகளாக இருந்த நேரத்தில் மகள் தன்னுடைய கணவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மருமகனும் மகளும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தந்தையினுடைய தாயினுடைய கொடுமை தாங்காமல், ஊராருடைய கொடுமை அல்ல, தாய் தந்தையினுடைய கொடுமை தாங்காமல் உம்மு ஹபீபா தன்னுடைய கணவனோடு அபிசீனியாவுக்கு சென்று விட்டார்கள். முதல் ஹிஜ்ரத்திலேயே அபிசீனியாவுக்கு சென்றால் மிகப்பெரிய ஒரு சோதனை உம்மு ஹபீபாவுக்கு அங்கிருந்து தான் ஆரம்பமானது. அது என்ன சோதனை? சிறிது காலத்தில் தன்னுடைய கணவர்
மதம் மாறி கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு சென்று விடுகிறார். கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு தன்னுடைய கணவர் சென்று விட்டு நிருக்கதியாக அபிசீனியாவில் தன்னந்தனியாக வாழ்கிறார்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கணவன் சார்ந்திருக்கிற கணவன் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறானோ அதோடு சார்ந்து வாழ்வதுதான் பெண்ணின் இயல்பு. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு கணவன் மதமாறியவுடன் உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி சற்றேறக்குறைய அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனா சென்று பத்ர் போர் முடிந்து உஹது போர் முடிந்து நீண்ட காலம் பொறுத்து அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்கு மதீனாவுக்கு அந்த அம்மா வருகிற வரை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி கணவன் மதமாறிய பிறகும் கூட சொந்த காலில் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்று சொல்லி மதீனாவில் தன்னந்தனியாக வாழ்ந்த பெண்மணி தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுகிறார்கள், உம்மு ஹபீபா என்கிற தனது நெருங்கிய தோழர் அபூ சுபியாவினுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதை அல்லாஹ்வுடைய ரசூல் உணர்கிறார்கள். ஒரு கட்டத்தில் உம்மு ஹபீபாவை அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிக்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அந்த அம்மாவுக்கு கொடுத்தான். இது 1-2 சம்பவம் அல்ல, நிறைய சம்பவங்களை நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே வைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். அல்லாஹ்வுடைய ரஜுல் ஹிஜ்ரத்திற்கு சென்ற பிறகு உம்மு சுலைம் அனஸ் அவர்களை தன்னுடைய மகனாக பெற்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உம்மு சுலைமுடைய கணவர் விடாப்பிடியாக நின்றார். நீ நம்முடைய மதத்திற்கு வந்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை நான் விவாகரத்து செய்து விடுவேன், தலாக்கு கூறிவிடுவேன் என்று கடுமையாக எச்சரித்தார். குடும்பத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. சொல்லிக்கொள்ளாமலேயே கணவர் சிரியாவுக்கு சென்று விட்டார். கை குழந்தையோடு உம்மு சுலைம் அவர்கள் தன்னந்தனியாக மதீனாவிலே வாழ்ந்தார்கள், தன்னந்தனியாக வாழ்ந்தார்கள். இப்படி கணவனால் கைவிடப்பட்டு கை குழந்தையோடு மதீனாவில் தன்னந்தனியாக வாழ்கிற துணிச்சல் எப்படித்தான் வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், உலகம் அல்ல நமக்கு நோக்கம், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் சோதிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் எங்கும் கூறவே இல்லை. அல்லாஹு தாலா யாரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றானோ அவர்களை அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் சோதிப்பான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் வேண்டுமானால் எல்லாவற்றையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று மனதை உறுதிப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கை குழந்தையோடு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மதீனாவினுடைய செல்வந்தர்களிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அம்மாவுடைய பரிதாப நிலையை பார்த்து அவர் ஒரு நாள் நேரடியாகவே பெண் கேட்கிறார், உங்களுடைய குழந்தையையும் உங்களையும் நான் நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறேன், திருமணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா என்று கேட்கும்போது அம்மா அவர்கள் ஒரு நாள் மறுத்து விடுகிறார்கள். அவர் விடவில்லை, மீண்டும் 2வது நாள் திருமணம் முடிக்க சம்மதம் கேட்கிறார். மீண்டும் அந்த அம்மா மறுத்து விட்டார்கள். 3வது நாள் வந்தவர் ஒரு கடுஞ்சொல்லை பயன்படுத்தி விடுகிறார். மதீனாவில் என்னை விட வேறு செல்வந்தர் யாரும் கிடையாது, என்னை விட மிகப்பெரிய செல்வந்தரை திருமணம் முடிக்கத்தான் நீங்கள் என்னை மறுக்கிறீர்களோ என்பதை போல பேசிவிடுகிறார். அம்மா அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய செல்வம் எனக்கு முக்கியமல்ல, நீங்கள் எனக்கு வாழ்க்கை தருவதும் எனக்கு முக்கியமல்ல, நான் இப்பொழுது ஒரு நிராயுத பாணியாக கை குழந்தையோடு இந்த உலகத்தில் இந்த மதீனாவில் வாழ்வது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்வை காட்டிலும் எனக்கு என்னுடைய மார்க்கம் பெரிது. நீங்கள் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை, உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை காட்டிலும் நீங்கள் இப்பொழுது எனக்கு மகராக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றால் அதையே நான் மகராக கொண்டு உங்களை திருமணம் முடிக்க தயார் என்று சொன்னவுடன் தான் அபூ தல்ஹா பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என்னிடத்தில் இருக்கிற செல்வம், என்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் எதுவுமே தேவையில்லை, ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் திருமணம் முடிக்க தயார் என்று இந்த பெண்மணி சொல்கிறார்களே என்பதை யோசித்து பார்த்தார். உங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்டார். என்னுடைய மார்க்கம் தான் இஸ்லாம். இங்கே மதீனாவில் மக்காவிலிருந்து வந்திருக்கிற ஒரு தூதர் இங்கே உண்டு, அந்த தூதர் முன்னிலையில் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த இஸ்லாத்தையே மகராக ஏற்றுக்கொண்டு நான் உங்களை திருமணம் முடிக்க தயார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அபூ தல்ஹா. அப்படி அவருக்கு கிடைத்த மார்க்கம் அந்த மார்க்கம். சுபஹானல்லாஹ். அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டாலும், அபூ தல்ஹா ஏற்றுக்கொண்டாலும், உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த குடும்ப வாழ்வை இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பமே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு செய்த தியாகம், ஒரு குடும்பம் இஸ்லாத்தில் உறுதிபட வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு ஆண்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் மிகப்பெரிய படிப்பினைக்குரிய ஒரு சமுதாயமாக அந்த குடும்பம் வாழ்ந்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். திருமணம் முடித்தார்கள்.
சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உடனடியாக ஒரு முடிவை எடுத்தார்கள். கணவனோடு கலந்து ஆலோசிக்காமலேயே முடிவெடுத்தார்கள். தன்னுடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த அனஸ் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். உம்மு சுலைம், யா ரசூலல்லாஹ், உம்மு சுலைம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு வகையிலே தாய் விட்டு ஒரு தாய், சிறிய தாயார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். யா ரசூலல்லாஹ், எனது மகன் அனஸ் இனி உங்களுடைய வீட்டில் தான் வளர வேண்டும். உங்களுடைய துவாவுக்கு எனது மகன் ஆளாக வேண்டும். உங்களுடைய போதனை, நல்ல நல்ல கல்வி எனது மகனுக்கு கிடைக்க வேண்டும். வஹியோடு தொடர்புடைய நீங்கள் எனது மகனை ஒரு மார்க்க அறிஞனாக, இபாதத்தாக, நல்லொழுக்கமுள்ள சாலிகான மகனாக எனது மகனை வளர்த்தி ஆளாக்குங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி தான் பெற்ற பிள்ளையை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்த தாய்தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. ருமைசா என்கிற பெயரும் இந்த அம்மாவுக்கு உண்டு. இந்த அம்மாவுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்தின் பொழுது முத்தாலான கண்ணை கவர்கிற ஒரு மாளிகையை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டபோது, உங்களுடைய சிறிய தாயார் உம்மு சுலைம் அவர்களுக்குரிய மாளிகை என்று சொல்லப்பட்டது என்றால், அவ்வளவு பெரிய தியாக பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு சம்பவத்தை கேட்டால் நாமெல்லாம் அதிர்ந்து போய்விடுவோம். அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை முடிவதற்கு முன்னால் ஒரு நாள் கண்டிப்பாக நான் உங்கள் உள்ளத்திலே நான் பதிவு செய்த கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே தாய்மார்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த இஸ்லாம் இந்த பெண் இனத்திற்கு கிடைக்காவிட்டால், திருக்குரான் இந்த மனித சமுதாயத்திற்கு இறக்கி அருளப்படாவிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனை இந்த மனித சமுதாயத்திற்கு சென்றடையாவிட்டால், இந்த மனித சமுதாயம் என்றைக்கோ நிலை குலைந்து போய் நரக நெருப்புக்கு சொந்தக்காரர்களாக மாறியிருப்பார்கள். அதிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கெல்லாம் பெண்களை அடிமையை விட மோசமாக கருதினார்கள். திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்ணிடத்தில் சம்மதமெல்லாம் கேட்க மாட்டார்கள். சொத்திலே கணவன் இறந்து போனால் சொத்திலே பங்கில்லை என்றார்கள். கல்வி கற்கிற உரிமையெல்லாம் பெண்ணுக்கு கிடையாது. பெண்கள் ஆண்கள் இருக்கிற சபைக்கு வரக்கூடாது. பெண்கள் மாதவிலக்கு நேரங்களில் மோசமாக நடத்தப்பட்டார்கள். பெண்களுக்கு சொத்திலே பங்கில்லை என்றார்கள். பெண்களுக்கு ஒரு உயிர் உண்டுமா என்பதை கேள்விக்குறி என்கிற அளவுக்கு அந்த சமுதாயத்திலே நடத்தினார்கள். பெண் சுயமாக பணம் சம்பாதிக்க கூடாது, பெண் சுயமாக சொத்து சேர்த்தக்கூடாது, பெண் சுயமாக வழிபாட்டு தலங்களுக்குள் வரக்கூடாது. பெண் என்றால் அவள் ஆணினுடைய இச்சையை தீர்க்கக்கூடிய ஒரு கருவியைப் போல நடத்தப்பட்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் திருக்குரான் இறக்கி அனுப்பப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல மெல்ல அந்த மக்களுடைய உள்ளத்தை வென்றெடுத்தார்கள். தாய்மார்களை மதிக்க சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நான் அன்பு பாராட்ட அதிக தகுதி படைத்தவர்கள் யார் என்று கேட்கும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் இனத்தை முதன்மைப்படுத்தினார்கள். தாயினுடைய காலடியில் சொர்க்கத்திற்கு செல்லுகிற வழிமுறைகள் உண்டு என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். எத்தனையோ இடங்களில் தாயை முன்னிலைப்படுத்தி, பெண் இனத்தை முன்னிலைப்படுத்தி, பெண் குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சிறப்பித்து சிலாகித்து கூறினார்கள். அல்லாஹ்வுட திருக்குரானில் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அல்லாஹ் செய்யும் போது அருமையான ஒரு வாசகத்தை ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். இறை விசுவாசிகளே, மனிதர்களே, சிரமத்திற்கு மேல் சிரமத்தை மேற்கொண்டு அந்த தாய் உன்னை பெற்றெடுத்திருக்கிறாள், ஆகவே அவளுக்கு நீ பணிவிடை செய் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண் இனத்தை உயர்த்தி பேசுகிறானே, இந்த உயர்வை தந்தது இந்த இஸ்லாம். ஆகவே தாய்மார்கள், சகோதரிகள் மரணிப்பதற்கு முன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதையாவது செய்துவிட்டு மரணியுங்கள். இந்த மார்க்கம் நம்முடைய உயிரை விட மேலானது. குறைந்தபட்சம் அறியாத மக்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டு மரணிப்பது நம்முடைய தலையாய கடமை. குறிப்பாக தாய்மார்கள் நமக்கு தந்த இந்த மார்க்கத்தை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இபாதத்துகளை கொண்டு அலங்கரிப்பதைப் போல இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை உயிரே போனாலும் விட்டுவிடாதீர்கள். பெரும்பாவத்தில் ஈடுபடாதீர்கள். ஹராமான காரியத்தை செய்யாதீர்கள். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்காவிட்டால் எவ்வளவு பெரிய இழிவான ஒரு வாழ்வை நாமெல்லாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை
நிச்சயம் நாமெல்லாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, திருக்குரானோடு தொடர்பு வையுங்கள். திருக்குரான் ஒரு சமுதாயத்தையே தலைகீழாக மாற்றியிருக்கிற சக்தி படைத்தது திருக்குரான். அந்த திருக்குரான் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது எடுத்து படித்து பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற போதனை, அவன் நம்மிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து அவன் சொல்லுகிற வழி நெறிமுறைப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்